உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில செவ்வாய் புதன் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சூரியன் சனி பகவான், இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு கோச்சார நிலவரங்களாக இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்களோடு அந்த கிரகங்களின் பயிற்சிகள், மாத கிரகங்களான அந்த கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயாகப்பட்டவர் 45 நாட்களுக்கு பிறகு அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. இந்த 3ஆம் தேதி அவர் அந்த ராகுவிலிருந்து விடுபட்டு அந்த சனி பகவானோடு சேர்க்கை பெறுகிறார். அடுத்து 11ஆம் தேதி புதன் பகவான், அதாவது 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன் பகவானும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். மீண்டும் இந்த மாதத்திலேயே 30ஆம் தேதி இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான். 14ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த 14ஆம் தேதி தான் அந்த வருட பிறப்பு, தமிழ் புத்தாண்டாகப்பட்டது, பராபவ வருடம் அப்படின்றது ஆரம்பிக்கிறது. இந்த மேஷ ராசியில அந்த சூரியன் உச்சமாக கூடிய காலகட்டத்துல எல்லா ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களை பத்தியும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இதே மாதத்துல 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான 2ஆம் இடத்திற்கு, அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் பயிற்சிகள்னால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றி பாதைகளோடு இருந்த கும்பராசி என்பர்கள் கடந்த 1.5 வருடங்களாக வெறும் தோல்விகளையும் ஒரு கரடுமுரடான பாதைகளையும் பயணிச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சோகமான துயரங்கள் அப்படின்றத நான் அனுபவித்ததே கிடையாது. நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நல்ல விதமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக நடக்கக்கூடாத துயரங்கள், நடக்கக்கூடாத விபத்துகள், நடக்கக்கூடாத திருமண உறவுகள், பிரிவுகள், இது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கக்கூடிய அந்த ராகு பகவான். அவர் உங்களுடைய மனநிலையை எப்போதுமே ஒரு எதிர்மறையாக வைத்துட்டு இருக்கிறார். அந்த மனநிலையின் காரணமாக சில தேவையில்லாத முடிவுகளை எடுத்து, அவசர முடிவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக அவசர முடிவுகளை எடுத்து அவசரமான விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல விடிவுகள் வருமா, நிவர்த்திகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து கடக்கிற வரைக்கும் அந்த விடிவுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில தான் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வேலை வாய்ப்புகளை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நான் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும், என்னை விட்டா குடும்பத்துக்கு யாரும் கிடையாது, அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாகிடுவாங்க அப்படின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையுமே நிராகரித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மூட்டு அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும், இருதய அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கடந்த காலத்துல நடந்துட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா மருத்துவத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மறைந்து, இனிமேல் நம்மளுடைய உடம்ப எந்த ஒரு தெய்வம் வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு குறைந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இல்லை. இதற்கு இந்த
ஏப்ரல் மாதத்துல ஏற்படக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் மாற்றங்கள் பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து வெளியேறி போயிடுறாரு. அதனால கண்டிப்பாக அந்த மருத்துவ சிகிச்சைகள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும், சில பேர் பெட்ரிடனாவே இருந்து ஒரு மீளாத ஒரு துயரத்துல இருப்பீங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரியாக இருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்கு உச்சம் அடைகிறார். அதனால ஏதாவது ஒரு அதிகப்படியான ஒரு நோய்கள் இருக்கு அப்படின்னா நீங்க மாற்று மருத்துவம் அப்படின்றத எடுத்துக்கிறது நல்லது. ஒரு மாற்று மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கிறது நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுடைய வியாதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் அதிகப்படியாக துன்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த நோய்கள் தொந்தரவு ரீதியான சில விஷயங்கள்ல தான் மன ரீதியான ஒரு விரக்தியில இருப்பாங்க. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதத்துல இந்த மாற்று மருத்துவம் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நிவர்த்திகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தோல்விகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். அது கடந்த ஒரு 25 நாட்கள்லயே அதிகப்படியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய கும்பராசி என்பர்கள் அந்த காதல் ஒரு 5 வருடம் 3 வருடங்களாக செய்த காதல் கூட இந்த கடந்த ஒரு 20 நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். என்னவோ ஒரு சிறிய ஒரு வார்த்தைகள் அது ஈகோவாக உங்களுக்கு உருவெடுத்து அதுல ஒரு பிரிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த காதல் திருமணங்களுக்கு நீங்க அதிக முயற்சிகள் பண்ணக்கூடாது. பெற்றோர்களின் சம்மதமும் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 3 மாதத்திற்கு ஆற போடுங்க. அதற்குண்டான முயற்சிகளை அதுக்கப்புறம் நீங்க செய்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு இடமாற்றங்கள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. அந்த இடமாற்றங்கள்னால பெரிய அளவுக்கு ஒரு வேலையில ஒரு நிவர்த்திகள் அப்படின்றதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இடமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல இடமாற்றம் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால இருக்கிற வேலையில டயத்துக்கு போயிட்டு உங்களுடைய பொறுப்புகளை முடிச்சுட்டு வாங்க. அதிகப்படியாக நேரம் எடுத்து நான் தான் அந்த ஆபீஸ்லயே அந்த டிபார்ட்மெண்ட்லயே பெரிய அளவுக்கு வேலை செய்யறேன்னு அப்படின்னு பேரும் கிடைக்க போறது இல்லை. இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக ஒரு தெளிவான ஒரு மனப்பான்மையோட செயல்படும் போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.